friends, welcome to Amilthampu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அகரன் ஹோம் பேக்கிங் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதுல குக்கீஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு and குக்கீஸ் brownies எல்லாம் நான் எப்படி பேக் பண்ணி சேல் பண்றேன் அப்படிங்கற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ குக்கீஸில் என்னென்ன வெரைட்டி அதுக்கப்புறம் ப்ரௌனி எல்லாமே நான் எப்படி பேக் பண்ணுறேன் என்னென்ன வெரைட்டிஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். குக்கீஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டியுமே இருக்குது. ஹெல்த்தி குக்கீஸும் இருக்குது, நார்மல் குக்கீஸும் இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோகோனட் குக்கீஸ். இது வந்து நார்மல் மைதாவில் பண்ணுற தேங்காய் பிஸ்கெட் தான். இது இல்லாமல் மில்லட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பிஸ்கெட் வந்து தினை, சாமை, வரகு அதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ராகி குக்கீஸ். இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா வீட் ப்ரௌனி தான். இது ப்ரௌன் சுகர் வச்சு நம்ம வந்து பண்ணுறது. குக்கீஸை நான் எப்படி பேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மினிமம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா குக்கீஸ் ப்ரௌனி எல்லாத்துக்குமே வந்து 100 கிராம்ஸ்லேருந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம 100 கிராம்ஸ்க்கு இந்த பாக்ஸ் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு 10 பீஸ் குக்கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைஸுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு குக்கீஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12 to 13 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு சைஸுக்கு வரும். ஸோ அப்போ தான் நமக்கு 100 கிராம்ஸ்க்கு ஒரு 10 குக்கீஸ் நமக்கு வந்து பீசஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 100 கிராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வர்றது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் அளவுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பாக்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை பாட்டம் அந்த பாக்ஸே வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக மேலே லிட்டு மட்டும் நமக்கு க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் 2 டைப்புமே வந்து வச்சுருக்கேன். 150 கிராம்ஸ்க்கு வந்து கோகோனட் குக்கீஸ் வந்து கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குக்கீஸ் ஃபுல்லாக வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ குக்கீஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து சேஃபாகவும் இருக்கும். கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணும் போதும் சரி, அவங்க வச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொடுக்கும்போது வந்து நல்லா இருக்கும். ஸோ குக்கீஸ்க்கு இந்த 2 பாக்ஸ் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ப்ரௌனிக்கு வந்து நிறைய பாக்ஸஸ் இருக்குது. ப்ரௌனிக்கு நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு நான் மினிமம் குவான்டிட்டி 100லேருந்து வச்சுருக்கேன். அப்படிங்கிறனால நம்ம 100 அப்படிங்கும் போது ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே நம்ம வச்சு நீட்டாக வந்து டெலிவரி பண்ணலாம். பட் நான் அதை வந்து இப்போதைக்கு நான் எப்படி பேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸ், அதாவது 50 கிராம்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பீசஸ் வந்து போட்டுட்டு அதை வந்து கிளிங் ராப் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நான் வந்து டெலிவரி பண்ணுவேன். ஸோ நான் பேக்கிங் பண்ணும் போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம நார்மலான வீட் ப்ரௌனி. இதுலேயே வந்து ராகி இருக்குது, கம்பு இருக்குது, சோளம் இருக்குது. எல்லாமே வந்து ப்ரௌன் சுகர் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ ப்ரௌனிஸும் வேணும் அப்படின்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸும் வந்து மில்லட்ஸ் வச்சு கஸ்டமைஸும் பண்ணி ப்ரௌனிஸும் வந்து ட்ரை பண்ணலாம் நம்மக்கிட்ட. ப்ரௌனிஸு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கிளிங் ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது க்ரம்ஸ் எதுவுமே நமக்கு வந்து வெளியே போகாமல் பிரேக் ஆகாமல் ப்ரௌனி பீஸ் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு நார்மல் பிளாஸ்டிக் கவர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபுட் இதுக்கு பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பிளாஸ்டிக் இதில் பார்த்திங்கன்னா கவர் பண்ணி ப்ரௌனிஸை நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு ஆர்டர் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ குக்கீஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம நார்மல் ப்ரௌன் கவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து பேக் வந்து பண்ணிடலாம். நீங்கள் குக்கீஸ் அண்ட் ப்ரௌனிஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இல்லை கிஃப்ட் கொடுக்கணும் யாருக்காவது வந்து குக்கீஸ் வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னாலுமே எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே ப்ரீ ஆர்டர் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் நம்ம டெலிவரி பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் கவரில் போட்டு குக்கீஸ் ப்ரௌனிஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டிக்கர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக பேக்கேஜிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் டெலிவரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேக்கேஜில் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் அடுத்த ஆர்டருக்கான குக்கீஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன குக்கீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப் இருக்குது, கோகோனட் குக்கி, அதுக்கப்புறம் வந்து ராகி குக்கி, அதுக்கப்புறம் பீனட் பட்டர் இருக்குது இல்லையா, ஸோ பீனட் பட்டர் குக்கீஸ், வீட் குக்கீஸு, வீட்டில் வந்து கீ குக்கீஸ், அந்த மாதிரி குக்கீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 100, 150, 200 கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம அதே மாதிரி பேக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். சாக்கோ சிப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த அளவுக்கு
சாக்கோ சிப் குக்கியோட கலர் வந்து டார்க்காக இருக்குது. இதே உங்களுக்கு லைட்டாக வேணும் அப்படின்னா லைட்டு நம்ம கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் மட்டும்தான் வரும். பட் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் குக்கீஸு. இதுவுமே 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. 100 கிராம்ஸ்க்கு நமக்கு 10 பீஸ் வரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இது இல்லாமல் நீங்கள் 150, 200, 250 அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி குக்கீஸ் வந்து நீட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 2 நாள் 1 நாளுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கீஸ் ப்ரௌனிஸ் எதுனாலுமே ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நம்ம என்றைக்கு டெலிவரி பண்ணுறோமோ அந்த அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தான் ஸ்டாக்லாம் எதுவுமே வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பேக் பண்ணி வந்து டெலிவரி பண்ணுவோம். ஸோ ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த குக்கீஸ் ப்ரௌனிஸ் ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.